முத்து பிண்டமாக அவர் அங்கே செல்லுகிறார். சாமி கேட்கிறார், முனிவர் வடிவத்திலே வந்து, நீ யார், எங்கே வந்தாய் என்று கேட்கிறார். நான் கைலைநாதனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மானிட சட்டை தாங்கியவர்களால் அது கூடுமோ என்று கேட்கிறார். ஆளும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று அப்போது நாவுக்கரசர் அங்கே அருளி செய்கின்றார். இறைவன் இந்த உறுதிப்பாட்டை உறுதி செய்து நாம் இறுதியாற்றிலே உமக்கு அங்கே காட்சி கொடுக்கின்றோம், நீ இந்த தடாகத்திலே மூழ்கி அங்கே எழுந்து வணங்கினால் நாங்கள் காட்சியை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாம் பதிகம் போற்றி அந்த தடாகத்திலே முழுகுகின்றார். அதன் பிறகு அங்கிருந்து வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள விற்பனை இடர்பாகும் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கில் மன்னவனார் என்று இங்கே அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டருளிய அமுது, பின்னிலே மறைந்தருள் புரி வேதநாயகனை, கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னின் ஆண்தொட நயந்து அருள் புரியென பணிந்தார். அதன் பிறகு எல்லா ஜீவராசிகளும் அம்மையப்பராகவே பார்வதியாகவே கைலைநாதனாகவே காண்கின்றார். மாதற்பிறை கன்னியானே என்கின்ற அந்த பதிகத்திலே ஒவ்வொரு ஜீவராசிகளும் அம்மையப்பராகவே அவருக்கு காட்சி கொடுத்தார். மாதற்பிறை கன்னியானை மலையான் மகளோடு என்றும் கோதரு தங்கமிழ் சொல்லால் குலவும் திருப்பதிகங்கள் காதல் மடக்குடியோடும் களிறு வருவன கண்டேன் என்று பாடி நின்றார் என்று சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். அந்த வகையிலே இன்றைய நாள் நாம் எல்லாம் கைலாயத்திற்கு செல்ல முடியாதவர்கள், பொருளாதாரத்தினாலையும் வயது காரணமாக செல்ல முடியாதவர்கள் இங்கே வந்தால் அந்த கைலாயம் சென்று வந்ததனுடைய பலன் கிடைக்கும். கைலாயத்துக்கு 2 வகையினர் நம்பிக்கை பெற்று சென்றிருந்தாலும் கூட மீண்டும் இங்கே வந்தால்தான் கைலாயம் சென்று வந்ததனுடைய பலன் கிடைக்கும். அப்பர் பெருமானையே நீ கைலாயத்துக்கு வருவது என்பது திருவியாற்றில் சென்றால்தான் உனக்கு இந்த காட்சி கிடைக்கும் என்று சாமி இங்கே அனுப்பி வைத்தார். நாம் எல்லாம் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்பதற்கு ஒப்ப அப்பர் பெருமானினுடைய அன்பிற்காக இங்கே சாமி எழுந்தருளி வந்து நமக்கு இன்றைக்கு கைலை காட்சியை நல்குகின்றார். ஆடி அமாவாசை திருநாளில் இன்றைய நாள் அப்பர் பெருமானுக்கு கைலை காட்சி கொடுத்ததை நாமும் இங்கே கூட்டு பிரார்த்தனையாக இப்போது மாதற்பிறை கன்னியானே என்கின்ற பதிகத்தை ஓதுவார்களோடு அன்பர்கள் அனைவரும் சேர்ந்திசையாக பாடி மகிழ்ந்து பக்தி பரவசத்துடன் வழிபட்டால் நினைத்தது எல்லாம் கிடைக்கும். அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது என்று சொல்லுகின்ற போது அளவுபடாத அன்பு நமக்கு அது வெளிப்படுத்த வேண்டும். இரவாத இன்ப அன்பு என்று நமக்கு காரைக்கால் அம்மையார் காட்டியது போன்று அளவுபடாததொரு அன்பு, பெரிய அன்பின் மரகுணத்தேவன் என்றெல்லாம் நமக்கு அன்பினுடைய வடிவத்தை சிவமாகவே காட்டியது நம்முடைய சமயம்தான். அதனால்தான் அன்பும் சிவமும் 2 அன்பர் என்று அறிவியலார் தான் அப்படி சொல்லுவார்கள் என்று காட்டியிருக்கின்றார். ஆகவே திருவையாறு தேவார பாடல் பெற்ற தலங்களில் வடகரதியில் 51வது தலமாக விளங்குகிறது. இங்கே சாமி பிருத்வி தலமாக மண் தலமாக விளங்குகின்ற இந்த தலத்திலே இன்றைக்கு உங்களுக்காக காட்சி கொடுப்பதற்காக சாமி இங்கே எழுந்தள்ளிருக்கின்றார். நாவுக்கரசு பெருமான் இங்கே நயந்து வந்து அவர் அப்பர் குளம் என்கின்ற அந்த தலத்திலே மூழ்கி எழுந்திருக்கின்ற போது பாடிய பாடலை இப்பொழுது அனைவரும் சேர்ந்து இசையாக பாடுவார்கள். நம பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அமர்ந்த அரசே போற்றி, மாதர் பிறை கன்னியானை மலையால் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி அவர் பின் புகுவே யாரும் சுவடுபடாமல்
அடைகின்ற போது காடும் பிடியோடும் கதிரு வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கோடிய கண்ணியினாலே ஓதுகிலாடொடும் பாடி பாடியம் போற்றி என்றேத்தி வட்டமிட்டாடா வருவே ஆடி வளவனின்றேத்தும் ஐயாறு அடைகின்ற போது கோடி பெடையொடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே எரிப்பிறை கண்ணியினானை ஏந்திடையாளொடும் பாடி முடித்த இளையர்களிட்டு முகம் மலர்ந்தாடா வருவே அதை தொழுகும் வெள்ளரூரி ஐயாறு அடைகின்ற போது வரிக்குயில் பேடையோடாடி வைகி வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே திரையிலம் கண்ணியினாலே தேவனையாளொடும் பாடி துறையிடம் பண்பல தூங்கி தோளை குளிர தொழுவேன் அறையிடம் பூங்குயிலாலும் ஐயாறு அடைகின்ற போது சிறையிடம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே ஏழுமதி கண்ணியானை ஏந்திடையாளொடும் ஆடி காரோடு நாடு மலையும் கையொழுதாடா வருவே ஆடல் அவர் துறைகின்ற ஐயாறு அடைகின்ற போது இணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்மதி கண்ணீமானை ஐயனோடும் பாடி உண்மெலி சிந்தையனாகி உலகா வருவே அண்டல் அவர் துறைகின்ற ஐயாறு அடைகின்ற போது அண்ண பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கடிமதி கண்ணீர்
வாழ்வே அடியினை ஐயாறு அடைகின்ற போது இடி குரல் அன்னதோரேனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திரும்புவதி கன்னியாரை வெள்ளிய நாளோடும் ஆடி பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் குய்யாவருவே அருங்கலம் பொன்மடி குந்தும் அடியாறு அடைகின்ற போது கருங்கலை பேடையோடாடி கலந்து வருவன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே முப்பிரை கண்ணீராலை புழலாளொரு ஆடி பற்றிய நீரத்திலே ஆடியும் ஆடவருவே அத்தருள் பெற்று நின்றாரோடு ஐயாறு அடைகின்ற போது கற்றுனை பேடையோடாடி ஆரை அருவர கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே திங்கள்வதி கண்ணியாரை ஒளியாளொடும் பாடி எங்கருள் நல்கு கொள்ளுந்தை எனக்கினி என்னாவருளே அங்கில மங்கையாடும் ஐயாறு அடைகின்ற போது கைகிழி பேடையோடாடி அருந்து வருவன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே வளர்மதி கண்ணியினாலே ஆர்குழலாளொடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பார் கடை கழிக்கின்றே அளவு படாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமனாக கழூரி ஏறு வருவன கண்டே கண்டே அவ திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டே அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே விண்மீதே மருந்து அருள் புரிவேத நாயகனே கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின்போலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி எனப் பணிந்த
மரகதக் கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி அவளவிற்பு என இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டன வாக்கின் மன்னவனா வெள்ளிதற்கின் மேல் மரகதக் கொடிவுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி அவள வெற்பு என இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட விற்றிருந்த வள்ளலாரை உன் கண்டனர் வாக்கின் மன்னவனாக நம பார்வதி பதை